அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். 6000 ப்ராப்ளம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 புக்லெட் வரும். ஸோ ஒரு புக்லெட் சாப்டர் வைஸ் இருக்கும், 2 புக்லெட் வந்து டெஸ்ட் சீரிஸ் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்குமே ஃபார்முலா புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 5 புக்லெட் காம்போ கேட்டு வாங்குங்க. வித் டெஸ்ட் பேட்சோட 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் சொல்லுங்கள். வித் டெஸ்ட் பேட்சோட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டுருவேன். ஓகே, இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். என்னன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலன்ஸ். ஸோ இதுல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ், ஃபார்முலா, அப்புறம் எம்சிக்யூஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சும்மா ட்ரைலர் தான். இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கேன். அவ்வளோ என்னோட குரூப் மெம்பர்ஸ்க்கு நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். என்னுடைய சாம்பிள்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பார்த்துட்டு அந்த சாம்பிள்ஸ் உங்களுக்கு சஃபிஷியண்டா போதுமானதா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்னுடைய டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நீங்க வந்து டெய்லி நான் போடுற வீடியோஸ் நீங்க கவனிக்கணும். அதே போல டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும், எம்சிக்யூஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா அடுத்த 4 மந்த்துக்கு நீங்க லைனப்ல இருந்துட்டாவே போதுமானது. சப்ஜெக்ட்குள்ள வந்துருவீங்க. அடுத்து நீங்க நோட்டிபிகேஷன் பீரியட்லாம் வந்து வேற மாதிரி ரெடி ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ என்னுடைய கிளாஸ் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற கீ பாயிண்ட்ஸ், அதுக்குள்ள இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்து நீங்க இப்போ குமுலன்ஸ் பார்க்கணும், மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனா இந்த ஐடியால தான் நீங்க பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ டெஃபினேஷன் பார்த்துருவோம். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அது எம்ஜிஎஃப் நம்ம டினோட் பண்ணுவோம். த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு பை mx of t equal to expectation of e power tx. இது வந்து ஆக்சுவலா கண்டினியூஸுக்கும் டிஃபைன் பண்ணலாம், டிஸ்கிரீட் கேஸுக்கும் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜென்ரலா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நோட்டேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா mx of t equal to expectation of e power tx. இது வந்து வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாறும். ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனா நான் சொல்றேன். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், குமுலன்ஸ் எப்படி இருக்கும், அதே போல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு ஒரு 6 டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க சிலபஸ்ல. ஸோ அந்த 6 டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல கேட்கிற மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், குமுலன்ஸ், இதை யூஸ் பண்ணி மீன் மீடியன் மோடு, அதுக்கப்புறம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நான் ஃபார்முலாவா கொடுத்து கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருவேன். அதே போல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்லாம் கொடுத்துருவேன். இப்போ இந்த வீக்குக்கான டெஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரி மட்டும், ட்ரிக்னாமெட்ரி இந்த ஒரு பார்ட் இருக்கும் இல்லைங்களா, செகண்ட் யூனிட்ல ட்ரிக்னாமெட்ரி பார்ட் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அது 1 வீக் படிக்கிறதுக்கான சிலபஸும் கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்து கூகுள் ஃபார்ம் என்னோட குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே டெஸ்ட் எழுதிட்டு உங்க ஸ்கோரை எனக்கு கொடுங்க. அதை நான் யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபைன். இப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நோட்டேஷன் நாங்க mx of t equal to expectation of e power tx. ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து nth மொமெண்டம் அபவுட் ஆரிஜின் சொல்லுவோம். இது வந்து nth மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், அதாவது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை n டைம்ஸ்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நீங்க கால்குலேட் பண்றது எதுக்கு ஈக்குவல்னா nth மொமெண்டம் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn அபவுட் ஆரிஜினுக்கு. அடுத்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் யூனிக்கா இருக்கும். நீங்க எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டாலும் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் யூனிக். இது வந்து கீ பாயிண்ட் நோட் பண்ணுங்க. For independent random variable x and y, moment generating function of x plus y of t equal to mx of t into my of t. So independent random variable எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா moment generating function இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இந்த டெஃபினேஷன்ல போட்டுங்களேன். x plus y of t எழுதுறீங்க அப்படின்னா expectation of e power t times x plus y. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. expectation of e power tx into e power ty ன்னு வந்துடும். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ன்றதால e power tx e power ty இண்டிபெண்டன்ட் தான். அப்போ expectation of e power tx into expectation of e power ty. ஓகே, இப்போ இதுக்கு பேர் என்ன, mx of t, இது வந்து my of t. அவ்வளவுதாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே நான் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், எம்சிக்யூஸ்லையும் கொடுத்துருக்கேன், ஃபார்முலா புக்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து எம்சிக்யூஸ் ஃபார்முலா புக் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்து குமுலன்ஸ் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஒன்றும் இல்லை, இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு லாகரிதமிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் வந்து குமுலன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த mx of t இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் லாக் எடுங்க. இது லாக் எடுத்துட்டாவே அதுக்கு பேர் என்னது, குமுலன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த k1ன்றது k1 நான் சொல்லுவோம்னா மீன் சொல்லுவோம், k2 வந்து சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் டிஃபைன் பண்ணுவோம், k3 வந்து தேர்ட் சென்ட்ரல் மூமெண்ட் டிஃபைன் பண்ணுவோம், k4 வந்து ஃபோர்த் சென்ட்ரல் மூமெண்ட். குமுலன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து லாக் எடுத்துக்கிட்டா கிடைக்கிறதா குமுலன்ஸ். அதில் k1 k2 k3 கண்டுபிடிக்க போறீங்கன்னா வேரியஸ் டெஃபினேஷன் கொடுக்குறோம். k1க்கு வந்து மீன் ரெப்ரசென்ட் பண்றோம், k2 வந்து k2 வந்து வேரியன்ஸ் சொல்றோம், k3 வந்து தேர்ட் மூமெண்ட் அபவுட் த மீன், அதுக்கப்புறம் k4 வந்து ஃபோர்த் குமுலன்ட் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ mx of t வந்து e power expectation of t, மீன் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அபவுட் மொமெண்டம் அட் ஆரிஜின் பாத்தீங்க அப்படின்னா மீன் வரும்.
இப்போ செகண்ட் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜென்ரலாக குமுலண்டோடைய ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இப்படி லாக் ஆஃப் எம் ஆஃப் டின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்க, குமுலன்ஸ் வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பட் இங்கே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் பாருங்க, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அடிட்டிவ் டேர்ம் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இ பவர் மியூ டி பிளஸ் 1/2 டைம் சிக்மா ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர். ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட், நிறைய டிஆர்பியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது. ஓகே, அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இ பவர் லாம்டா இன்டு இ பவர் டி மைனஸ் 1, எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு லாம்டா பை லாம்டா மைனஸ் டி. இது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் டி வந்து லெஸ் தென் லாம்டாவா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிஷன். அடுத்து பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து 1 மைனஸ் பி கியூப் பிளஸ் பி இ பவர் டி நம்ம எழுதும் இல்லையா, அந்த கண்டிஷன் தான் அது. இது பிக்கு மட்டும் பார்க்கறதால பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு 1ன்றதால கியூவோட வேல்யூ வந்து 1 மைனஸ் பி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ நம்ம கிடைச்ச டேட்டா வச்சுக்கிட்டு இப்போ இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். mx ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் 2t பிளஸ் 3t ஸ்கொயர் ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் அட் ஜீரோவில் எவாலுவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைச்சிரும். அதே போல் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட் அட் ஜீரோவில் போட்டு வேரியன்ஸ் ஃபார்முலா எழுதுங்க. சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ மைனஸ் எம் டேஷ் ஆஃப் ஜீரோ அந்த ஹோல் ஸ்கொயர். இதாங்க ஃபார்முலா. ஓகே, சிக்மா ஸ்கொயர் இதோ பார்த்துட்டு வந்தோம் பாருங்க, உங்களுக்கு காட்டுறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இல்லையா? எங்க இருக்கு, ஒரு நிமிஷம், இதோ இருக்கு பாருங்க. வேரியன்ஸ் ஃபார்முலா பாருங்க, எம் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ மைனஸ் எம் டேஷ் ஆஃப் ஜீரோ அந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ மொமெண்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி பாயிண்ட் அட் ஜீரோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா மீன் கிடைக்கும். எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு மீன் கண்டுபிடிக்க, அதுக்கு ஒரு டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேரியன்ஸ் கிடைச்சிடும். ஸோ ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குது, உங்களுக்கு 6 கிடைக்குது. அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்துருவோம், இ பவர் லாம்டா டைம்ஸ் இ பவர் டி மைனஸ் 1. ஸோ இதுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் சேம் அதே ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து குமுலான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் வேரியன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் தான் ஆக்சுவலாக என்னது, குமுலான்ஸ் வச்சுட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா வேரியன்ஸ். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் குமுலான்ஸ் கையில் இருக்குது அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா போதும், டேரெக்டாக அது வந்து வேரியன்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை பார்த்துட்டு வந்தோம். எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் எம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி ஆஃப் டி வந்து எம்எக்ஸ் ஆஃப் டி எம்ஒய் ஆஃப் டி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் குமுலன்ட் ரெப்ரசன்ட் சொல்லி கேட்குறாங்க, மீன். ஸோ ஃபர்ஸ்ட் குமுலன்ட் வந்து நம்மளுக்கு வந்து மீனை ரெப்ரசென்ட் பண்ணும், செகண்ட் குமுலன்ட் வந்து வேரியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மீன் கண்டுபிடிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடி பாயிண்ட் அட் ஜீரோவில் நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எம் ஆஃப் டி வந்து 1/1 - 2t அந்த ஹோல் கியூப். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட் அட் ஜீரோ போட்டிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், மீன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் குமுலன்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கிடைக்கும்னா மியூ டி பிளஸ் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர். ஏன்னா இங்கே பாருங்க, ஏன் இது இப்படி மாறுது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நான் பார்த்தோம், இதை பாருங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மியூ டி பிளஸ் ஆஃப் இன்டு சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் குமுலன்ஸ் வேணும்னா இது லாக் எடுக்கணும். அதில் கேஎக்ஸ் ஆஃப் டி வேணும்னா அப்படின்னா லாக் ஆஃப் mx ஆஃப் டி. கரெக்டுங்களா? ஸோ லாக் எடுத்தோம்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் லாக் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ மியூ டி பிளஸ் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய குமுலன்ஸ் வேல்யூ. ஓகே, அப்போ நீங்க ஜஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், குமுலன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு குமுலன்ஸ் என்ன வரும்ன்றதை உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதாங்க ஐடியா. இது போல நிறைய ஃபார்முலா புக்லெட்டு கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேணுன்ற கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் காம்போ ஆஃபரில் உங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதே போல மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல் பை பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. அதில் நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நிறையா மாட்டோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.